ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் பேர் ட்ரீம் அடிட்ஸ் அண்ட் என் பேர் நிதிஷ். என்னடா ரொம்ப நாளாக சேனல் ஆக்டிவாக இல்லை, திடீர்னு வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து போட்டிருந்தேன் ஜிம்பாப்வே vs பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு வந்து வீடியோஸ் போடுவோன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரோ என் டீம் வின்னிங் ஜோனுக்குள்ளே வந்துடும் ப்ரோ, அதே சமயம் இல்லை ப்ரோ நான் ரொம்ப ரிஸ்க்காக டீம் எடுப்பேன், அதனால எனக்கு வந்தால் ஜிஎல் இல்லைனா அவுட் ஆஃப் ஜோனில் ஒரு இருக்கும் அப்படின்ற மாதிரி டீம் எடுத்துகிட்டு இருப்போம். சில பேர் மெஜாரிட்டியாக எதிர்பார்க்குறது அப்படின்னா, ப்ரோ வின்னிங் ஜோனுக்குள்ளேயும் டீம் இருக்கணும், அதே சமயம் ஜிஎல் வின் பண்ணுற மாதிரி டீமாகவும் இருக்கணும், ரிஸ்க்காகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்பப்போலாம் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ற சொல்லிடுறேன். ஐபிஎல், பிபிஎல், பிஎஸ்எல் அந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் நடக்கும்ல, ஒரு 1 crore கன்சிஸ்டன்சியாக இருக்கிற டோர்னமெண்ட்ஸ் இருக்கும்ல, அதில் மட்டும் தான் நம்ம ஆக்டிவாக ப்ளே பண்ணுவோம். வேர்ல்டு கப்பு இந்தியா ப்ளே பண்ணுற மெஜாரிட்டியான மேட்சஸ் இதில் மட்டும் தான் நம்ம ஆக்டிவாக இருப்போம். மிச்சம் எல்லா டோர்னமெண்ட்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட அந்த குறிப்பிட்ட டோர்னமெண்ட்டோட டேட்டாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அதனால் அதை மட்டும் தான் ப்ளே பண்ணுவோம். நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட்டும் அதில் தான் கிடைக்கும். அதனால நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆக்டிவாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட் வரும்போது, அதாவது டிசம்பர்லேருந்து பிபிஎல் ஆரம்பிக்கும், ஒரு மார்ச் ஏப்ரலில் ஐபிஎல் ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னாடி பிஎஸ்எல், அந்த மாதிரி குறிப்பிட்ட டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம ஆக்டிவாக இருப்போம். நம்ம சேனலை அந்த டைத்தில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஐபிஎல் ஆரம்பிக்க போனால் கண்டிப்பாக நம்ம சேனல் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் நார்மலாக கரீபியன் பிரீமியர் லீக்லாம் போயிட்டுருக்கு, அப்போ T10 போயிட்டுருக்கு, அபுதாபி அந்த மேட்ச் போயிட்டுருக்குனா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காது. அதனால நான் எப்போயாச்சும் வரேன், எப்போயாச்சும் வரமாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா அந்தந்த டோர்னமெண்ட் வரும்போது கரெக்டாக நான் வந்திருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி என் டீம் வந்து வின்னிங் ஜோனுக்குள்ளேயும் இருக்கணும், அதே சமயம் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு ஜிஎல் டீமாகவும் இருக்கணும். அப்படின்னா எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். அது பெரிய விஷயம் கிடையாது. நான் பிபிஎல்ல நடந்த டேட்டா வச்சே சொல்கிறேன். ஒரு 11 ஹைப்பிக் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11ல் ஒரு 7 இல்லை 8 பேர் எடுக்கணும், அதே சமயம் 3 இல்லை 4 லோபிக் இருக்கணும், இல்லை கன்சிஸ்டன்ஸியாக ஒரு வின்னிங் ஜோனுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா இந்த 11ல் 8 ஹைப்பிக்கும் 3 லோபிக் எடுத்துகிட்டு போகணும். இன்கேஸ் 4வது லோபிக் வந்து ட்ரீம் டீமில் வருதுன்னா, அந்த 4வது பிளேயருக்கும் அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற 8வது பிளேயர் இருப்பாங்களா ஐபிக்கில், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பிபிஎல் டேட்டா வச்சு நான் சொல்கிறேன், அதை கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். அப்படி எடுக்கும்போது 8 ஹைப்புக்கும் 3 லோபிக் எடுத்துகிட்டு போகும்போது, அந்த 3 லோபிக்கில் 2 லோபிக் வந்து ஒரு கேப்டன் எலிஜிபிள் இருக்க பாயிண்ட் எடுக்கிற மாதிரி பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் டீம் வந்து வின்னிங் ஜோனில் கன்ஃபார்மாக இருக்க போகுது. அதே சமயம் ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நிற்கும், உங்களுக்கு ரேங்க்கும் ஹையஸ்ட்டாக வந்து நிற்கும். அது பெர்ஃபெக்டான ஜிஎல் டீமாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி தான். எது அதிகமாக இருந்திருக்கோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு 10க்கு 7 மேட்சஸ் கிட்டே நான் சொன்ன இந்த மெத்தட் நடந்திருக்கு. ஆனால் நம்ம ரிஸ்க்குன்ற பேரில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, 2 ஹைபிக் இருக்கிற இடத்துல ஒரு ஹைபிக்கை ரிமூவ் பண்ணணும். ஹைபிக்கை பாதிக்கு பாதி தான் கொண்டு போகணும். 11 இருக்காங்கன்னா அங்கே 6 தான் இல்லைனா 5 தான் கொண்டு போகணும், அதிகமாக லோபிக்கை கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது ரிஸ்க்கான டீம் கிடையாது, அது முட்டாள்தனமான டீமு. அது அவுட் ஆஃப் ஜோனில் தான் மேக்ஸிமம் வந்து நிற்கும். இன்கேஸ் நீங்கள் எடுத்து போகிற அந்த 5 ஹைபிக்கில் வந்து 4 பேர் நல்லா விளாண்டா மேபி பார்டருக்குள்ளே வின்னிங் ஜோனில் இருப்பீங்க. தவிர்த்து ஒரு 18 லட்சம் வின்னிங் ஜோன்னா நீங்கள் 18 லட்சம் இல்லை 17 லட்சம் சில்லற அப்படி இருப்பீங்க. அப்படி தான் வரும் மெஜாரிட்டியாக. ஆனால் இந்த மாதிரி டீம் இருக்கும்போது ப்ராபபிலிட்டியாக ஹைபிக்குன்றவங்க வந்து அதிகமாக விளையாடுற சான்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க ஹைபிக்காகவே இருக்காங்க. 2வது நல்லா விளாடுவாங்க. லோபிக்கில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்காது. பவுலரில் இருப்பாங்க, ஆனால் 2 ஓவர் தான் போடுவாங்க. பேட்டிங்கில் இருப்பாங்க, T20யில் 5th இல்லை 6th ரவுண்டில் இறங்குற மாதிரி டிம் டேவிட் அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால பெருசாக அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. அதனால அவங்க லோபிக்கில் இருப்பாங்களே தவிர்த்து. ஆனால் கேப்பபிள் இருக்கும் அப்படின்ற மேட்சஸில் வந்து அந்த லோபிக் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ அவங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு டீம் பில்ட் பண்ணி காட்டுறேன். அதுன்னு இதே டீம் தான் எடுத்துகிட்டு போகணும் கிடையாது. இதில் ஒரு 80% நான் சொல்கிறதும் 20% உங்களோட கான்செப்டையும் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஹைபிக் யாராக இருக்கான்னு பார்த்துடலாம். ஹைபிக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பேர்கிட்ட ஹைபிக் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஆமாம் 12 பேர்கிட்ட இருக்காங்க. இதில் அஃப்ரைடி மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, அஃப்ரைடி முஸ்பானி இருக்காங்களா, அவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 12 பேர்கிட்ட ஹைபிக் இருக்காங்க. இந்த 12 பேரில் நீ 8 பேரை உங்கள் ட்ரீம் டீமுக்குள்ளே வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் ஒரு மேட்ச் 10க்கு ஒரு 4 மேட்ச் மட்டும்தான் 12ன்றப்போ ஒரு 6 பேர் வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். 8 பேருன்றப்ப சேவ் ஜோன் தான், வின்னிங் ஜோனுக்குள்ளேயும் டீம் இருக்கும். அதே சமயம் அந்த 8வது பிளேயரும் லோபிக்கில் வர அந்த 4வது பிளேயரும் ஒரே பாயிண்ட்டு, அதாவது ஒரு 2-3 பாயிண்ட்டுக்குள்ள தான் டிஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ள தான் டிஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா உங்கள் ஜிஎல் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால நீங்கள் வந்து 8 பேர் தைரியம் எடுத்துகிட்டு போகலாம். இதில் 8 பேரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லைனா எப்படி இந்த 4 பேரை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து லோபிக்கு யார் 3 எடுக்கலான்றதை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த 4 பேர் எப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் முதல்ல சொல்கிறது கேப்டன் விசி.
இப்போ ஹைபிக் கேப்டன்சி யாராக இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஹைபிக் வந்து ஏ அகமதும் சிக்கந்தர் ராசாவும் 2 பேர் தான் ஹைபிக் கேப்டன் ஈஸியாக இருக்காங்க. இந்த 2 பேர்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் தான் ட்ரீம் டீமுக்குள்ளே வருவாங்க. இருக்கிற 12 பேரில் இதுலேருந்து ஒரு ஆள் போயிட்டாங்களா, சிக்கந்தர் ராசா இருக்கிறீங்க அப்படின்னா ஏ அகமதை விட்டுறணும். பாகிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரினா ஏ அகமது எடுத்திங்கன்னா சிக்கந்தர் ராசா விட்டுறணும். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் இந்த 2 பேருமே வந்திருந்தாங்க. காரணம் விசி வந்து வேற ஆள் இருந்தாங்க, சல்மானா யாரோ சம்திங் இருந்தாங்க. சல்மான் உள்ளே வரல. ஓகே, சிக்கந்தர் ராசா ஏ அகமது 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளுக்கு போகிறீங்க, ஒரு ஆள் ரிமூவ் ஆக போகிறாங்க. அப்போனா 11 பேர் இருக்காங்களா. இந்த 11 பேர் அடுத்து பார்க்கணும்னா லாஸ்ட் மேட்சோட கேப்டன் விசி யார் அப்படின்றத பார்க்கணும். லாஸ்ட் மேட்சோட கேப்டன் விசி பார்த்தீங்கன்னா முஜிப் பேர் நான் சொல்ல அகமது, இவங்க 2 பேர் தான் கேப்டன் விசி. இதையே நல்லா வாட்ச் பண்ணியா ஒரு சின்ன லிங்க் இருக்கும். இந்த 2 பிளேயரில் ஏ அகமது வந்திருக்காரு, அங்கே சிக்கந்தர் ராசாதுலேயும் ஏ அகமது வந்திருப்பார். அப்படின்னா ஏ அகமது வராங்க அப்படின்னா சிக்கந்தர் ராசாவும் எஸ் முஹிஸும் வரமாட்டாங்க. எஸ் முஹிஸும் சிக்கந்தர் ராசாவும் வராங்கன்னா ஏ அகமது வரமாட்டாங்க. ஒரு லிங்க் தெரியுதா? அப்போனா ஏ அகமது உங்கள் டீமுக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த 2 பிளேயருமே உங்கள் டீமுக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த 2 பிளேயர் உங்களுக்கு வேணும்னா ஏ அகமது உங்கள் டீமில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா இதில் வச்சே உங்களால் ஈஸியாக 2 பிளேயரோ இல்லை ஒரு பிளேயரோ ரிமூவ் பண்ண முடியும். அடுத்து என் கான்செப்டை வச்சு நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஹைபிக்கை நீங்கள் எப்படி எடுத்தாலுமே ஹைபிக்காக தான் வரும். இந்த ஆவரேஜ் பாயிண்ட்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆவரேஜ் பாயிண்ட்ஸில் சில பேர் எடுப்பாங்க. எப்படின்னா நான் உங்களுக்கு ஆவரேஜ் பாயிண்ட் வச்சு இந்த ஆவரேஜ் பாயிண்ட் 50 எபோவுக்கு மேலே இருக்க பிளேயர்ஸ் தான் எடுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் எண்ட் ஆஃப் த டே போய் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹைபிக்காக தான் நிற்க போகுது. ஆவரேஜ் பாயிண்ட்டில் 50 எபோவ் மேலே இருக்க பிளேயர்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா கூட அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஹைபிக்காக தான் இருப்பாங்க. இப்போ எடுத்த எல்லா பிளேயருமே ஹைபிக்கு தான். அதனால எப்படி சுற்றி பார்த்தா ஹைபிக்கை நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றதான் நம்ம கேமே இருக்குது. அதுக்கு முழுக்க ரிமூவ் பண்ணிடக்கூடாது, அது முட்டாள்தனமாயிரும். இப்போ என் கான்செப்ட் வச்சு ஒரு 4 பேர் கொடுக்குறேன். அந்த 4 பிளேயரை வச்சு யார் யார் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த 6 பேரில் மேபி இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலாமா, இன்னுமே ஃபில்டர் பண்ணலாம். ஜேகானை தூக்கிடலாம், டி மேர்சி தூக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறதுனால சொல்கிறேன். ரிஸ்கியான ஃபில்டர் இது, இப்படி யூஸ் பண்ணக்கூடாது இந்த கான்செப்டை. இருந்தாலும் ரிஸ்க்காக சொல்கிறேன். அப்போ இந்த 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேரில் 3 பேர் கம்பல்சரி உங்கள் டீமில் இருப்பாங்க. இதே நான் பிபிஎல்லாம் போகும்போது ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையுமே ஃபில்டர் பண்ண ஆப்ஷன்லாம் வரும். இது சீரிஸ் தலை, அதனால் ஆல்ரவுண்டில் கொடுக்க முடியல. அது இல்லாமல் ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இல்லை 3 பேர் தான் இருக்காங்க, அதுவும் கஷ்டம் கொடுக்குறதும். இந்த 4 பேரில் ஆல்ரெடி 2 பேரை ஃபில்டர் பண்ணியிருக்கேன்னா என் கான்செப்ட் அந்த 2 பேருமே இருக்காங்க. இருந்தாலுமே இது சீரியஸ்னால அது ஒன் சைட் மேட்ச், பாகிஸ்தான் தான் எப்படினாலும் ஜெயிக்க போகுது. அதனால நான் இந்த 4 பேர் ஃபீஸாக ஃபில்டர் பண்ணுறேன். இந்த 4 பேர்லேருந்து 3 பேர் கன்ஃபார்ம் உங்கள் டீமில் வந்துடுவாங்க, ஒரு ஆள் வரமாட்டாங்க. இதுலேயுமே ஒரு லிங்க் இருக்குது. இன்கேஸ் இங்கே சிக்கந்தர் ராசாவை நீங்கள் விட்றீங்கன்னா அங்கே யாரை எடுக்கணும்? நீங்கள் ஏ அகமதை கன்ஃபார்ம் உங்கள் டீமில் இருப்பார்னு அர்த்தம். புரியுதா? இங்கே சிக்கந்தர் ராசா நீங்கள் விட்றீங்கன்னா ஏ அகமது கன்ஃபார்ம் பிக் ஆகிட்டார்னு அர்த்தம். இப்படி தான் ஒவ்வொரு டீம் இருக்கும்போதும் ஒவ்வொரு பிளேயர் லிங்க் ஆகி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் எஸ் ஆகி போடுறீங்கன்னா சிக்கந்தர் ராசா, ஷாரிஃப் ரஃபு, யூகான், இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பிக்காக இருப்பாங்க. எஸ் ஆகி விட்றீங்க அப்படின்னா அப்போ சிக்கந்தர் ராசா கன்ஃபார்ம் பிக்குன்னா அங்கே ஏ அகமது இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நான் முதல் சொன்னதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். இப்போ இந்த 4 பேர்லேருந்து ஒரு ஆள் விட்டுவீங்களா? ஏற்கனவே அது ஏ அகமது, அதுலேருந்து ஒரு ஆள் விட்டுருவீங்க. 2 பிளேயரு நீங்கள் இப்போதைக்கு விட்டுட்டீங்க. 12 பேரில் இன்கேஸ் நீங்கள் ஏ அகமது எடுக்கிறீங்கன்னா சிக்கந்தர் ராசாவும் எஸ் முகியும் விட்டுருவீங்க. அப்போ அந்த 2 பேர், இந்த 4 பேர், இந்த ஒரு ஆள், மொத்தம் 3 பேரை விட்டுருவீங்களா? 12ல் 3 பேரை விட்டிங்கன்னா மிச்சம் 9 பிளேயர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 9 பிளேயர்லேருந்து இந்த 9 பிளேயர் யாருன்னு பார்த்துருவோமா? ஐபிக்கிலேருந்து அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹாரி ரஃபு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ அகமது எடுத்துட்டோம், அதனால சிக்கந்தர் ராசாவையும் எஸ் முஜிது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ் முஜிது லாஸ்ட் மேட்சோட விசி, அதனால் அப்படின்றப்ப ஏஎஃப்ஐடி. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 9 பிளேயர் வரணும். 12ல் 3 பேர் போயிருக்காங்களே, ஆரிஃப், யார் எஸ் முஜிதும் சிக்கந்தர் ராசாவும் போயிட்டாங்க. அப்படின்றப்ப 10 பிளேயர், 9 பிளேயர்னே 10 பிளேயர்கிட்ட இருக்காங்களா? ஆமாம், 10 பிளேயர்கிட்ட இருக்காங்க. இந்த 10 பிளேயர்லேருந்து இன்னும் 2 பேரை ரிமூவ் பண்ணி ஆகணும். இன்னும் 2 பேரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இது கிடச்சிரும்.
இதிலே பார்த்தீங்கன்னா எஸ் ஆயூப் இந்த 4 இருக்காங்க. இதுலேருந்து இன்னும் 2 பேரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த 2 பேரை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பேட்டிங் சான்ஸ் T20ல வேகமாக கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டி டாகிர். இவர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக விக்கெட் விழும்போது தான் இவருக்கு பேட்டிங் சான்ஸாக கிடைச்சது. டவுன்லேயுமே 4th மேலே கீழே இறங்குறாரு. ஒருவேளை இனிஷியலாக எஸ் ஆய்வு இவங்கெல்லாம் விளையாடுற மாதிரி நீங்கள் டீம் எடுக்கிறீங்கன்னா இவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் சான்ஸ் பெருசாக கிடைக்காது. அந்த மாதிரி ரீசனாக இருக்கிற 2 பேர் இப்போ டி மருமணி இல்லை ஆர் நெகிரியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேலேருந்து யாராச்சும் ஒரு ஆளையும் டாகிர் இவங்களையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பேர் ரிமூவ் ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டாகிரை ரிமூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து மறுமணியை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த 8 பேர் கிடச்சிருச்சு. இல்லை உங்கள் கான்செப்ட் நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல, இந்த 2 பேர் நீங்கள் ஃப்ளாப்னு சொல்லி இந்த 10 பேரில் அது 2 பேர் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான 8 பேர் கிடச்சிருவாங்க. அப்போ இந்த 8 பேர் தான் ட்ரீம் டீம் பிளேயர் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து இப்போ லோ பிக்கில் இருக்க அந்த 3 பிளேயரை பார்த்துருவோம். இப்போ டீம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் டீம் சேவ் ஜோன்லேயே இருக்கும். ஏன்னா 8 ஐபிக்கு இருப்பாங்க, சேவ் ஜோனாகவும் இருக்கும். ரிமூவ் பண்ண பிளேயருக்கு ரீசனும் இருக்கும். இந்த பிளேயர் போன மேட்ச் விளையாண்டுட்டாங்க, இந்த கிரவுண்டுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு எடுக்காமல் கான்செப்ட் வச்சு எடுத்திருக்கோம். எப்படின்னா இப்போ அஹமது, எஸ் முஜீது, சிக்கந்தர் ராஜ் அந்த 3 பேருக்குமே ஒரு சின்ன லிங்க் இருக்குது. இதை வச்சு சொல்கிறேன் நான். இந்த லிங்க் இருக்கும்போது அதில் 2 பேர் ஒன்று வருவாங்க, இல்லைனா ஒரு ஆள் தான் வருவாங்க. நம்ம ஒரு ஆள் வர மாதிரி டீம் எடுத்திருக்கோம், அதனால் அங்கே 2 பேர் மூவ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ லோபிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே எல்லாத்தையுமே சேர்த்தே பார்த்துருவோம். ஏன்னா லோபிக்கு தலை, அதனால சேர்த்தே பார்த்துடலாம். பாருங்கள், ஜேகான் வந்து என் கான்செப்ட் அதுலேயுமே வந்துருந்தாங்க. இப்போ இதுலேயுமே லோபிக்கில் எடுக்கும்போது இவங்க இதுலேயுமே வராங்க. அப்படின்றப்ப இவங்களாம் என் கான்செப்டே டபுள் பிளேயராக இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 10 பேர்லேருந்து 3 பேர் கடை இருப்பாங்கல்ல, அவங்க தான் மேக்ஸிமம் ஜெயிக்கிறது. மெஜாரிட்டியான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விசியோ இல்லைனா யாரை விராட் கோலி எடுக்கிறதா ரோஹித் சர்மா எடுக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஜிஎல் வின் பண்ணவே 2 பேருமே எடுத்துகிட்டு போயிருப்பான். காரணம் இந்த லோ பிக்கில் இருக்க கரெக்டான 3 பேர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 3 பேரில் கேப்டன் விசி கொடுத்துருப்பான். அவன் நேரத்துக்கு அந்த மேட்ச்சுக்கு அந்த கேப்டனும் கரெக்டாக வந்திருப்பான். அதனால ஹைபிக்கு நம்ம 2 பேரை ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒத்துருப்போம். அவன் 2 பேருமே எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சிருப்பான். அதனால இந்த லோ பிக்கை நீங்கள் எவ்வளோ கரெக்டாக எடுக்கிறீங்களோ அதை வச்சு நம்மளுக்கு மேட்ச்சே இருக்குது. ஏன்னா ஹை பிக்கை நம்ம சேவ்ஸான டீம் எடுத்துட்டோம். இந்த லோ பிக்கில் இருக்க போகிற அந்த 3 பேர் ரிஸ்க்கு தான் நம்ம டீம் வந்து ஜிஎல் ஜெயிக்க போதா இல்லை பார்டரில் வரப்போகிறோமான்றதே சொல்ல போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே பாருங்கள், வி பெனட், டி மேயர்ஸ், டி சம்திங், சி மடன்டன், இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, இந்த 4 பேர்லேருந்து ஒரு ஆள் கம்பல்சரி டீமில் வருவாங்க. ஒரே ஒரு ஆள், அது 4க்கான 2 வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 4 இருக்கானா அந்த 4லேருந்து 2 பேர் வரணும்ல, ஒரு ஆள் தான் வருவாங்க. ஏன்னா இங்கே 8 எடுத்துட்டோம்ல, லோபிக்கு 3 பேர் எடுக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த 4 பேர்லேருந்து கம்பல்சரி ஒரே ஒரு ஆள் வருவாங்க. அதை நீங்கள் எதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, அந்த கிரவுண்ட் ஸ்டெக்ஸ் வச்சோ உங்களோட கான்செப்ட் வச்சோ இல்லை இனிஷியலாக விக்கெட் விழுதுன்னா யார் ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுவா. அப்போ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வி பெனட்டுக்கு போவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் ஐகானு, ஓபின், யூசின். இல்லை ஐகான் லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில் வந்திருந்தார், ஓபின் வரல. இந்த 2 பேர்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் கம்பல்சரி ட்ரீம் டீமுக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி பவுலிங்கில் வி புஷ்பானி, டபிள்யூ வசங்கா, டி குணா, சாரி நேம் தப்பாக வச்சுருப்பேன். அந்த 3 பேர், இந்த லாஸ்ட் 3 பேர்லேருந்து ஒரு ஆள் கம்பல்சரி வரணும். டபிள்யூ வசந்திரா, சாரி நேம் தப்பாக சொல்கிறேன். இவங்க வந்து இந்த மிடில் இருக்க இந்த பிளேயர் வந்து லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. இந்த மேட்ச்சு இந்த 3 பேர்லேருந்து கம்பல்சரி ஒரு ஆள் வருவாங்க. அதே மாதிரி பெனட்டு, டி மேயர்ஸ், இந்த ஜிம்பாப்வேலுக்கு 4 பேட்ஸ்மேன்லேருந்து கம்பல்சரி ஒரு ஆள் வருவாங்க. ஐகான், ஓபின்சன்லேருந்து 2 பேரில் ஒரு ஆள் கம்பல்சரி வருவாங்க. எக்ஸாம்பிள் ஓபின்சன் வராங்க, இங்கே பெனட் வராங்க, திரும்பி வி புஷ்பானி வராங்க அப்படின்னா இந்த 3 பேர் வந்துட்டாங்கன்னா இந்த 3 பேர் லோ பிக்கான பிளேயரு, அங்கே ஹை பிக்கான பிளேயரு. கேப்டன் விசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்சை பொறுத்து, எக்ஸாம்பிள் சொன்னால் பாகிஸ்தானில் ஓப்பனிங் இறங்குற 2 பிளேயரு, டெத்தில் போடுற 3 பேர், செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஸ்பின்னரு. இந்த எப்படி பார்த்தாலுமே ஸ்பின்னர் 2 பேர் இருக்காங்க, டெத்தில் போடுற 2 பேர் 4, இந்த ஓப்பனிங் இறங்குற 2 பேர் 6, இந்த 6 தேர்டில் இறங்குற 3வது பேர். மொத்தம் இந்த 7 பேருக்குள்ளே தான் கேப்டன் விசி வரக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். இதை தாண்டி வர சான்சஸே இருக்காது. இந்த 7 பேருக்குள்ள கேப்டன் விசி ரொட்டேஷனில் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மேட்சுமே சொல்கிறேன், இந்த பாகிஸ்தான் மேட்ச்சில் எல்லா மேட்சஸுமே சொல்கிறேன், இது ஒன் சைடாக போகிறதுனால இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெத்து பவுலர்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பாகிஸ்தான் பவுலிங் போடுறதாலும் டெத் பவுலருக்கு கொடுத்து பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஸ்பின்னருக்கு கொடுத்து பாருங்கள். இதுதான் ஜிம்பாப்வே பாகிஸ்தான் மேட்சுக்கான வீடியோ. இது வந்து இந்த மாதிரி ஃபார்முலா டீமை கன்சிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ப்ராபபிலிட்டி படி 10க்கு 7 மேட்ச் ஒர்க் ஆகுது. 2வது விஷயம் சேவ் ஜோனாகவும் இருக்கும், வின்னிங் ஜோனுக்குள்ளேயே மேக்ஸிமம் வரும்.
நீங்கள் ரொம்ப ரிஸ்க்காக எடுத்துகிட்டு போய் இன்னும் பிளேயர் ரிமூவ் பண்ணால் தான் அவுட் ஆஃப் ஜோனுக்கு போகிறதெல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் 8 பிளேயர் ஹை பிக் இருக்கிறனால மேக்ஸிமம் இன்னி ஜோனுக்குள்ளே இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை பார்ப்போம்.